ஓம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். அப்பா கருணையால் நம்ம எல்லோரும் நலமாக வாழ அப்பாவை பாதம் தொட்டு பிரார்த்தனை செய்வோம். குரு, நம்ம அப்பா சாய் குரு. அவர் நம்ம ஒரு எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறோம். அதே மாதிரி எல்லா சாயிரமாகவே அப்பா எல்லாருமே அவருக்குள்ளே கலந்த ஒரு உயிராக நினச்சி அப்பாவை அன்போடு அனைவருமே பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்ம அப்பா நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்மளுடைய கோரிக்கையை சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னா, உள் அன்போடு அப்பா உங்களுடைய விருப்பத்தோடு இந்த செயல்களை எனக்கு நல்லபடியாக செயலாக்கி கொடுங்க அப்படின்றத நம்ம சமர்ப்பணம் செய்யணும். ஏன்னா நம்ம தந்தை நம்மளை பாதுகாக்கிறாரு. உணர்வுபூர்வமாக இது சத்தியமான உண்மை. குருவின் கருணையால் நம்ம இந்த பிரபஞ்சத்தின் அருளால் இந்த உயிர் நம்மளுக்கு சாய்ப்பா நமக்கு படைப்பில் படைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிறோமா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நான் இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்றது நம்ம ஒரு சில விஷயங்கள் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருடைய சவால்களையும் சரி செஞ்சிடலாம். நான் என்ற அகங்காரமற்று வாழணும் அப்படின்னு சாய்ப்பா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாய் சச்சத்தில் நம்ம தன்னை கவனிக்கணும். மற்றவர்களை அவதூறாக பேசுகிறதும் அந்த மாதிரியெல்லாம் புறம் கூறுதலோ இருக்கக்கூடாது அப்படின்றது சாய்ப்பா தெளிவாக சாய் சச்சரத்தில் சொல்லியிருக்காங்க. பேராசற்று வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம குருமார்கள் அனைவருமே ஒவ்வொரு வழிமுறைகள் சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் நம்ம அதையெல்லாம் சரியாக செய்கிறோமா அப்படின்றது நம்மளுக்கே தெரியறது கிடையாது. ஆனால் அப்பா கருணையால் நம்ம ஒவ்வொன்றையும் அந்த வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம எவ்வளோ பெரிய சவால்களாக இருந்தாலும் அதை நம்ம சரி செய்ய முடியும். ஏன்னா இறைவனுக்கு பிடித்த குழந்தைகளாக நம்ம வாழையில் அப்பா கருணை நம்மக்கிட்ட தாராளமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அப்பா குருமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் நம்ம தேவைகளுமே மட்டும்தான் நம்ம அப்பாட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அதனால் நம்ம அப்பாவை கும்பிடையில நம்மளை நம்ம சரி செஞ்சு அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை கடைப்பிடிச்சுண்டா இந்த பிரபஞ்சம் சாயப்பா கருணையால் நமக்கு அனைத்து செயல்களுமே நல்லபடியாக செயலாக்கி தரும். இது நடக்கின்ற உண்மை. எல்லோரும் நலமாக இருப்போம். அப்பா கருணையால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம். நம் தேவைகள் அனைத்துமே சாயப்பாவாக நினச்சி